நடிகர் அல்டிமேட் ஸ்டார் ஏகே என்கிற அஜித் குமார். அதாவது அஜித்துக்குன்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் படங்கள் பக்கா கமர்ஷியலாக இருக்கும், ரசிகர்களுக்கு தேவையான கொடுப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நல்ல படம் கொடுக்கணுயா, வெறும் கமர்ஷியல் படத்தை மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு நல்ல படம் கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீக்கோட உச்சத்தில் இருக்கும்போதே அவர் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு தொடர்ந்து வாலி, அமர்கலம்னு பிளாக் பஸ்டராக கொடுக்கும்போது திடீர்னு முகவரின்னு ஒரு நல்ல படத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரலாறுன்னு ஒரு மெகா ஹிட்டை கொடுத்துட்டு கிரீடம்ங்கிற ஒரு நல்ல படத்தை கொடுத்தாரு. இந்த படங்களில் ஹீரோ தோத்து போகிற மாதிரி தான் கதை அம்சமே இருக்கும். ஆனால் ரசிகர்கள் ரொம்ப விரக்தி ஆயிட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட அஜித் அவர்கள் இப்பவும் அதே மனநிலையில் இருக்காரு. உதாரணத்துக்கு நேர்கொண்ட பார்வை, அமிதாப் பச்சன் 75 வயது அமிதாப் பச்சன் பண்ண கேரக்டரை அஜித் விரும்பி பண்ணார். அதில் அஜித்துக்கு டூயட்டோ பெரிய அளவில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது மற்ற அஜித் படங்கள் இருக்கிற கமர்ஷியல் விஷயங்கள் அது இல்லை. ஸோ இப்படி பரிசோதனை முயற்சிகளை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அஜித் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அந்த படம் சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஹெச்வினோத்தர்கள் அஜித் சொன்ன கதை வலிமை துணிவு அப்படின்னா அதை அழகாக பண்ணியிருந்தா இன்னைக்கு ஹெச்வினோத் இன்னும் 2 படம் கூட ஈஸியாக பண்ணிடுவார். நடுவில் நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு நல்ல படம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படியே தாண்டி போயிடுச்சு. இப்போ எல்லாரும் மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணுறது மகிழ் திருமேனியை அஜித் தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. அதாவது இப்போ குட் பேட் அகலிக்கு 100% ஃப்ரீடம், என்னை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்க, இந்த படம் ஃபேன்ஸுக்கு தான் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரனுக்காக அந்த அளவுக்கு இறங்கி நடிச்சிருக்காரு அஜித் அவர்கள். ஆனால் மகிழ் திருமேனிட்ட மட்டும் அவர் சொன்ன ஒரு மீகாமன் மாதிரியான ஒரு தெரிக்க விடுற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதையை மறுத்துட்டு பிரேக் டவுன்னு ஒரு அதர பழசான அவுடேட்டடான ஒரு படம் 1997 வந்த படம், அந்த படத்தை பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஹீரோயிஸாக வேணாம், மாஸ் வேணாம், ஒரு இன்ட்ரோ கூட வேணாம், பில்டப் வேணாம், ரசிகர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வேணான்னு சொல்லி அந்த படத்தை ஃப்ளாப்பே ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு மட்டும் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறீங்க, ஏன் மகிழ் திருமேனிக்கு கொடுக்கல? மகிழ் திருமேனிக்கு நீங்கள் குட் பேட் அகலி அளவுக்கு இறங்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன ஸ்கிரிப்டில் நீங்கள் நடிச்சுக்கலாமே. குட் பேட் அகலி மாதிரி அதை விட பல மடங்கு வெற்றி படத்தை கொடுத்துருப்பாரு. இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு அஜித்தை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த விமர்சனத்தில் நியாயமும் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா பிரேக் டவுன் ஒரு படத்தை எடுத்து 2 வருஷம் அதில் போனதுக்கு மகிழ் திருமேனி ஸ்கிரிப்ட்லேயே பண்ணியிருந்தாருன்னா ஒரு புதுசான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக அஜித்துக்கு அமைஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் கௌதம் மேனோட அசிஸ்டன்ட் தான் நம்ம மகிழ் திருமேனி. கமலுக்கு எப்படி வேட்டையாட விளையாட ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அது மாதிரியான ஒரு படம் அஜித்துக்கு அமைஞ்சிருக்கும். பட் அஜித்தே அதை மிஸ் பண்ணிட்டாரு. இனிமேலாவது அப்படியான படங்கள் அஜித்துக்கு தேவையில்லை. அதே சமயம் குட் பேட் அகலி அளவுக்கு ரொம்பவும் இறங்கவும் தேவையில்லை. அவர் ஒரு மங்காத்தா மாதிரி, ஒரு வீரம் மாதிரி, ஒரு ஆரம்பம் மாதிரி எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்த மாதிரியான படம் நடித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கருத்தும் நியாயமான கருத்தாக தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.